ஆனா அண்ணாமலை அடுத்து பேசாருல்ல சார், விஜய் எதிராக தானே ஒரு கருத்தை சொல்றாரு அவர் ஒரு மேடை. இதுதான் காரணம். இவிஎம் தூக்கிடுங்க, அண்ணாமலை பேசுறாருன்னு பார்க்கலாம். இவிஎம் இல்லை, தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு வாக்குச்சீட்டில் வச்சா தேர்தல் நடக்கும் அப்படி சொல்லுங்க பாப்போம். அண்ணாமலை அதோட போனாருன்னா கர்நாடகாவுக்கு திரும்பியே வரமாட்டார். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாஜக ஒரு தொகுதியில் 5000 ஓட்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இதை தூக்கிட்டோம்னா 500 ஓட்டு தான் வாங்கும். இதுதான் இவங்களுடைய மோசடியினுடைய அளவுகோல். இப்போ ஒரே சமயத்துல 3 இடர்பாடு, ஒன்னு சிபிஐ விசாரணை, ஒன்னு சிபிஎஃப்சி ஜனநாயகன் வெளியீடு, அடுத்தது புலி படத்துடைய அந்த உத்தரவு சரிதா, விஜய்க்கு ஒரு அபதாரம் இருந்தது சரிதா அப்படின்னு சொல்றாங்க. விஜய்க்கு அபதாரம் இருந்திருக்கிறாங்க, அந்த உத்தரவு வந்து சரிதான்னு சொல்றாங்க. அது இன்கம் டாக்ஸ் சம்மந்தப்பட்டது, வருவாய் சம்மந்தப்பட்டது, அதற்கான ஆதாரத்தை வச்சு தான் அவங்க போடுறாங்க, நீதிமன்றத்தில் இருக்குது. ஓகே, இந்த 2 விடயத்தை சொல்லுங்க. ஒன்றுத்துல உண்மை வெளிப்படணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இறந்தவங்க 41 பேர். எதற்காக நீ அவ்வளோ பேர் அங்கே கூட்டின? அங்கே கூடிச்சு அப்படின்ற காது குத்தல்லாம் நடக்காது. எதுக்காக அவ்வளோ பேர் அங்கே கூட்டின? பின்னணி என்ன? அட்லீஸ்ட் நீ அங்கே 4 மணிக்கு வந்திருக்கலாமே, ஏன் 7 மணிக்கு வந்த? அட்லீஸ்ட்டு சொன்னது அங்கே 12 மணி, நீ வந்தது 7 மணி, அது வேறு விஷயம். அங்கே போயிருந்தேன்னா நீ வந்துட்டு நாமக்கலுக்கு நீங்கள் போயிருந்த அப்படின்னா கத்திர 9 மணிக்கெல்லாம் போயிருக்க முடியும். ஆனால் 2:45 போகிறீங்க, பேச ஆரம்பிக்கிறீங்க. என்ன காரணம்?